எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் தியானிக்க இருக்கும் வேத பகுதியாவது 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஹல்லேலூயா! அன்னாள் எல்கனாவின் மனைவி, பிள்ளை இல்லாதவள். தனது மனக்குறைகளை எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் தேவனிடத்தில் தெரியப்படுத்திக் கொண்டிருந்தாள். ஆனால் தேவனுக்கு அவளுடைய மனபாரங்கள் யாவும் தெரியும். ஏனென்றால் இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் தீர்மானித்து விட்டார். எனவே கர்த்தரே அவள் கர்ப்பத்தையும் அடைத்து வைத்திருந்தார். அன்னாளின் பிள்ளை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் பெரிய தீர்க்கதரிசியாக விளங்க தாயின் வயிற்றிலே சாமுவேல் உருவாகுவதற்கு முன்னே கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர். அன்னாள் தேவாலயத்தில் தன் இருதயத்தில் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தாள். பிறர் அறிய வண்ணம் ஒளி எழுப்பாது உதடுகளை அசைத்து தேவனோடு பேசிக் கொண்டிருந்தாள். அது நீண்ட நேர ஜெபம். ஆலயத்தின் ஆசாரியன் குடித்து வெறித்திருக்கிறாள் என்று கடிந்து கொண்ட போதும் தாழ்மையுடன் பிரதியுத்தரம் அளித்தாள். நாமாக இருந்திருந்தால் ஆலயத்தின் ஆசாரியனை எதிர்த்து பேசி ஆலயத்திற்கு சென்று ஆராதிப்பதையே விட்டுவிடுவோம். ஆலயத்தில் தனது குறைகளை தேவனிடத்தில் எடுத்து கூறினாலே என்று கடிந்து கொண்ட ஆசாரியனை குறை கூறவில்லை. என அன்பானவர்களே, நாம் எதிர்பார்த்திருக்கும் நன்மைகள் வர சற்று கால தாமதமாகலாம். ஆனால் சோர்வடைய கூடாது. நமது காரியங்களை தேவனிடத்தில் மட்டுமே எடுத்து சொல்ல பழக வேண்டும். வேதம் இவ்விதமாய் சொல்கிறது, நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். மனிதர்களிடத்தில் புலம்புவதை விட்டுவிட வேண்டும். தேவன் நமது தேவைகளை நிச்சயம் சந்திப்பார். பிரியமானவர்களே, நமது குறைகளை கண்டு கேலி செய்ய மாட்டார். முக்கியமாக நம்மை கைவிடவே மாட்டார். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, எங்கள் மனபாரங்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கைகூடி வர பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.